பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க. எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும்போது நம்ம கொத்தடிமை சத்யராஜ் அவர்கள், விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருப்பாரு. அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம். அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருந்தாதான் இல்லைங்க. இல்ல எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்றது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டுறணும். அனுப்பிச்சு விட்டா தான் நான் நடிச்சுட்டு இருப்பாரு. நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதனால தான் சொல்றேன். ஆனா இப்போ எப்படி அழுகிறாருங்கிறத நீங்களே பாருங்க. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, கோட்டூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்ல ரொம்ப கிண்டலானால் நக்கல் பிடிச்சாள். சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்க முடியல. ஓகே, பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.